Welcome back to AS English. In this video, you will learn about passive voice. Passive voice செயல் செய்வதை விட அந்த செயல் யார் மீது நடக்கிறது என்பது முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி verb பிளஸ் V3 பிளஸ் by பிளஸ் சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ். ராம் ஒரு புத்தகம் படிக்கிறான். இதை நாம் passive voice சொல்லும்போது ஒரு புத்தகம் ராமனால் படிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பேசிவ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் am is or இதில் ஏதாவது ஒன்று being ப்ளஸ் B3. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் a book is being read by me. அடுத்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. a book is being read by me. அடுத்து அதே சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டு இல்லை. a book is not being read by me. இதற்கு நாட் சேர்க்கின்றோம். அடுத்து அதே சென்டென்ஸுக்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கலாம். ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இஸ் a book being read by me. அடுத்து WH கொஸ்டின் என்னால் என்ன படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது? what is being read by me. அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் பேசிவ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் பீயிங் ப்ளஸ் V3. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் a book was being read by me. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு am is or being சேர்த்தோம். பாஸ்ட் டென்ஸுக்கு was அல்லது வேர் பீயிங் சேர்க்கின்றோம். அடுத்து பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. a book was being read by me. அதே சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் பார்க்கலாம். ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. இதற்கு நாட் வெர்பின் இடையில் நாட் சேர்த்தாப்பதும் a book was not being read by me. ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கவில்லை. அடுத்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஒரு புத்தகம் என்னால் படிக்கப்பட்டு கொண்டு இருந்ததா? was a book being read by me. verb ஆகிய வாஸ் எடுத்து ஆப்ஜெக்ட் முன்னால் போட்டுவிட்டால் போதும், சென்டென்ஸ் உருவாகிவிடும். அடுத்து WH கொஸ்டின் என்னால் என்ன படிக்கப்பட்டு கொண்டு இருந்தது? வாட் வாஸ் பீயிங் ரீட் பை மீ. இதை எப்படி உருவாக்கணும் என்றால் பாசிட்டிவ் சென்டென்ஸுடைய புக் என்கின்ற ஆப்ஜெக்டை எடுத்துவிட்டு வாட் சேர்த்து விட்டால் நமக்கு WH கொஸ்டின் கிடைத்துவிடும். அப்படியானால் வாட் வாஸ் பீயிங் ரீட் பை மீ என்னால் என்ன படிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. கடைசியாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் பேசிவ் டென்ஸ் இதற்கு கிடையாது. ஆகையால் nil போட்டிருக்கின்றோம். Thanks for watching. Please share and subscribe.